காலேஜில் கரெக்டாக ஒரு செகண்ட் இயர் போல் ஒரு காம்படிஷன் செட் பண்ணியிருந்தாங்க. என்ன காம்படிஷன்னா, நம்ம சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தோம் அதை டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ நான் ஒரு சின்ன சின்ன ஆப்ஸும் சின்ன சின்ன வெப்சைட்ஸும் டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். ஸோ அப்போது இவனோட பக்கத்து கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறோம், எல்லாருமே வருவாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது, இந்த சின்ன ஆப்பு இதெல்லாம் போய் என்னடா பண்ணிருக்கு, இதெல்லாம் காம்படிஷன் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி எனக்கு லிட்டரலாக வந்து ஃபேஸ்லேயே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் அப்போ என்ன பண்ணுறது தெரியல, நானும் ஒரு மாதிரி கொஞ்சம் குறுக்கிட்டேன். ஓகே, நம்மளால் பெருசாக ஒன்றும் இந்த விஷயத்தில் பண்ண முடியல, வெப்சைட்ஸ் இருந்தாலும் ஆப்ஸ் இருந்தாலும் டெவலப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, ஓகே, ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு நான் கீப் லேர்னிங், ஏதாவது லேர்னிங் பண்ணிகிட்டே இருந்தேன். ஓகே, ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தா ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தா நான் வந்து என்னோட ஓன் கம்பெனி செட் பண்ணியிருக்கேன். வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி. வெப்சைட்ஸை டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் கூட US கிளைண்ட்ஸ் கூட இப்போ கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2 ஸ்டூடெண்ட்ஸை வெப்சைட் டெவலப் பண்ணுறது எப்படின்னு டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு விஷயம் தான் பாசிபிள். ஓகே, நீங்கள் அவங்க இன்றைக்கி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓகே நம்மளுக்கு வராதுன்னு விட்டுட்டு போயிருந்தா இன்றைக்கி இந்த மாதிரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்க முடியாது. ஆப்வியஸ்லி இத்தனை ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்க முடியாது, இவ்வளோ கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்க முடியாது. இது எதுவுமே நடந்திருக்காது. ஸோ அந்த ஒரு டைமில் ஒரு நம்ம டீக்ரேட் ஆகும்போது அதை நம்ம விட்டு கொடுக்காம நம்மளால் பண்ண முடியும் கொஞ்சம் நம்ம வந்தாலே போதும். நம்மளால் என்ன வேணால் பண்ண முடியும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே. ஸோ உங்களோட லைஃப்லுக்குள்ளே, ஓகே, இண்டஸ்ட்ரிக்குள்ளேன்னு சொல்கிறேன், எங்களோட லைஃப்குள்ளே. ஓகே, ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களோட 2025க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.